தமிழ் 8ல இப்போ அடுத்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தீபக் அவர்கள் கடந்த வாரம் எவிக்ட் ஆகியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் கொடுத்திருந்தது. தன்னுடைய உழைப்பு மட்டுமே நம்பி போனவர், பிஆர் டீம் எதுவுமே இல்லாமல் தீபக் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நல்லா விளையாடி வந்துட்டு இருந்தார். நல்ல வரவேற்பு அவருக்கு கிடைச்சது, ஓட்டுகளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் அவங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ் கிளப் போனப்போ கூட மனைவி இவங்க ஃபினாலே வரைக்கும் வருவாருன்னு கூட சொல்லலை. ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, எப்படியாவது அவர் ஃபினாலேக்கு வந்துடுவார் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் யாரை காப்பாற்றுறதுக்காக இப்படி பிக் பாஸ் டீம் வந்து செஞ்சாங்கன்னு தெரியல, தீபக்கை வெளியேற்றியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே கவலை ஏற்படுத்தியிருக்குன்னு தீபக்கனுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய மகன், அதற்கப்புறம் தன்னுடைய மனைவி தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் மருத்துவமனைக்கு போய் அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதற்கப்புறமாக தீபக் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, தன்னுடைய தூக்கம் அதனால் தன்னுடைய கணவரை இப்போ எவிக்ட் பண்ணதை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கப்புறமாக ரவீந்தர் அவர்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தார். ரொம்ப எல்லாரையுமே வந்து தவறான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாரோன்னு கன்ஃபெஷன் ரூமில் கூட பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்து அர்ணவ் அவர்கள் பேசி இந்த பேச்சுக்கு மறுபடியும் வந்து இப்போ தர்ஷிகா, அதே போல் இன்னும் நிறைய பேர் வந்து 8 பேர் உள்ளே வர போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவரை வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா விஷால் மற்றும் தர்ஷிகா அவர்களுடைய காதலை பற்றி ரொம்பவே பேச ஆரம்பிச்சிருந்தார். அதனால் அதற்கெல்லாம் பதிலடி இப்போ கொடுக்க வராங்க உள்ள அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்ததாக என்ன நடக்க போகுது, ஒருவேளை இதுக்குள்ளே மறுபடியும் வந்து அருண் அவர்களும் அதே போல் தீபக் அவர்களும் அந்த 8 பேருக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடியவர்களுக்குள்ளே வந்துடுவாங்களோ அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதனால் ரொம்பவே எல்லோரும் ஆரவாரத்தோட ரொம்ப ஆர்வத்தோடையும் இருக்கிறாங்க. என்னதான் நடக்க போகுது பிக் பாஸில் அப்படின்றது தெரியலை. இவங்க முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கப்புறமாக இவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொல்ல போகிறாங்களோ, அதற்காக ஏன் தீபக்கை இவ்வளோ நாள் வச்சுக்கணும், எதற்கு இப்படி கஷ்டப்படுத்தியிருக்கணும் அவரை அப்படின்னு நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டாங்களே தான் எல்லோரும் சரி வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.